நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யஸ்மாத் அபாவி பாவீவா மனுஷ்ய சுகதுக்கயோஹோ ஆகமே எதிவாபாயே ந தத்ர க்லபயேன் மனஹ. இவ்வளவு தூரம் நான் உன்னை பிடிச்சி இருக்கிறேன், உன் மனசு ரொம்ப தழும்புறது இல்லையா? மனசு தழும்பணுமா தழும்பாமல் இருக்கணுமா? எது சரி சொல் பார்ப்போம். அப்போ பீமன் சொல்லணும், இப்போ நீ என்னை போட்டு ரொம்ப அழுத்தின்னு இருக்கே, அதனால மனசு தழும்புறதுன்னு சொல்லிவிட்டா தப்புன்னுடும். அதே இப்போ பதில் சொல்லணும், தழும்பவே இல்லை, நீ என்ன அழுத்தினா என்ன? இப்போ சுகதுக்கே சமயக்கிருத்வா லாபாலாபோ ஜயா ஜயவ். கண்ணனை கீதையில் சாதிக்கிறார், இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இது இத்தனையும் சமமாக நினைக்கணும்னு சொல்கிறாரோ இல்லையோ? இப்போ அதே ஸ்லோகத்தை தான் பீமன் சொல்லி ஆகணும். நான் சமமாக நினைக்கிறேன்னு சொன்னால் அப்போ நான் அழுத்துறது உனக்கு ஒன்றும் பண்ணலையோ இல்லையோ? நன்னா அழுத்திக்கிறேனேன்னு பிடிச்சி அழுத்திவிடும். இல்லை வலிக்கிறதுன்னு சொன்னால் அப்போ சுகதுக்கத்தை சமமாக நடத்தணுங்கிற உண்மை பொய்யா போடும். இப்போ இந்த ரெண்டுத்துக்குள்ளே எது இவனுக்கு சொல்கிறதுன்னே புரியல. இத்தையும் சொல்லி பார்க்குறான், அத்தையும் சொல்லி பார்க்குறான், அழுது பார்க்குறான். நீ என் கேள்விக்கு பதில் சொல்ல போகிறவன் இல்லை. முதல் கேள்விக்கே உன்னால் ஒழுங்காக பதில் சொல்ல முடியல, அதனால் நீ இல்லைன்னு சொல்லி இன்னும் இருக்க ஆரம்பிச்சது. இதுக்குள்ளே எங்கே அபசகுனங்கள்லாம் தர்மபுத்திரருக்கு தோண ஆரம்பிச்சது. இடது கண்ணவருக்கு துடிச்சது, இடது தொட துடிச்சது, எங்கேயோ நரி ஊழையிடுறாப்புல இருந்தது. பீமசேனனுக்கு ஏதோ ஆபத்து போல் இருக்கு. ஏ கிருஷ்ணே, என்ன நடந்தது? எங்கு போனான் பீமசேனன்? தெரியாது, காட்டுக்கு போய்ட்டுறேன்ட்டு போனார் என்று திரௌபதி கூறினாள். சரின்னு பரபரவன்னு பரப்பிட்டு வந்தார். வந்தவர் ஓரோரு இடமா அவன் காலடியை தொடர்ந்து வர்றார். வந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டார்கள். ஆஜகரம் பாம்பு அவனை பிடிச்சி இருக்கின்றிருக்கு. தர்மபுத்திரர் சட்டுன்னு பாம்பை பார்த்து, எதற்காக என் தம்பியை போட்டு இருக்குகிறாய்? நிறுத்து, உனக்கு என்ன வேணுமோ கேள், உனக்கு ஆகாரம் முக்கியம்னால் நாங்கள் வேறு ஆகாரத்தை இப்போ உனக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பாம்பு நிலத்தில் சொல்கிறார். பாம்பு அதெல்லாம் வேண்டாம், என் கேள்விக்கு பதில் சொன்னால் உன் தம்பியை விடுவிக்கலாம். கேள்விக்கு நீ சரியாக பதில் சொல்லலை, தம்பி உயிர் போட வேண்டிதான், உன்னையும் சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு பயப்படுத்துது. சரி, தெரிந்ததை சொல்லுகிறேன் கேள். அப்போ தன் கதையை மறுபடியும் சொல்கிறது, நான் தான் நகுஷ மன்னவன், சாபவசப்பட்டிருக்கேன், சர்ப்பான்னு சொன்னதுனால அகஸ்தியர் பிடிச்சி தள்ளுட்டார், நான் கீழே விழுந்திருக்கேன், பாம்பாக கிடக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு சாப விமோச்சனம் சொன்னார். நான் மனிதர்களை பிடிச்சி அழுத்தி விழுங்க போகும்போது நான் கேட்ட கேள்விக்கு எந்த மனுஷன் பதில் சொல்கிறானோ அப்போது உனக்கு சாப விமோச்சனம்னு ரிஷி சொன்னார். அதனாலே நான் ஒரு மனுஷனை பிடிக்கிறச்சேவும் இதே கேள்வி தான் கேட்டுருக்கேன். இப்போ தர்மபுத்திரா, உன்னுடைய முறை கேட்கிறேன், பதில் சொல். ஷஷ்டே காலே மயா ஆஹாரா பிராப்தோயம் அனுஜஸ்தவ நாகமேனம் விமோக்ஷாமி நச்சான்யதபி காமையே. நீ கேட்குற கேள்விக்கு பதில் வர்ற வரைக்கும் ஒரு நாள் நான் பிடிச்சுட்டு இருக்கிற பீமசேனனை விட்டுட மாட்டேன். சர்ப்பம் கேட்கறது, பிராமண கோபவேத் ராஜன் வேத்யம் கிம்ச யுதிஷ்டிர பிரப்ரீஹ்யதிமதிம் துவாம்ஹி வாக்கியர் அனுமிமீமஹே. உன்னை ரொம்ப பெரிய புத்திசாலின்னு உலகம் முழுக்க பேசிக்கிறாளே, இப்போது சொல், பிராமண கோபவேத், யார் பிராமணன்? முதல் கேள்வி கேட்குறது. லோகத்தில் யாரை பிராமணன்னு சொல்லுவார்கள்? 2, அவனால் அறிய தகுந்த விஷயம் யாது? பிராமணன் யார்? அவன் அறிய வேண்டிய விஷயம் யாது? அழகா யுதிஷ்டிரர் பதில் சொல்கிறார், சத்தியந்தானம் க்ஷமாசீலம் ஆனுஷம்சியம் தபோ கிருணா. இது பிராமணனுக்குன்னு இருக்க வேண்டிய அடையாளங்கள். சத்தியம், உண்மை பேசுதல், தானம், வறியவர்களுக்கு கொடுத்தல், சத்பாத்திரத்தில் பிச்சை எடுதல், க்ஷமா, யார் என்ன குற்றம் பண்ணாலும் பொறுத்து கொள்ளுதல், சீலம், தான் உயர்ந்தவன் மற்றொருத்தன் தாழ்ந்தவன் என்கிற எண்ணமில்லாமல் புறையற கலத்தல், ஆன்று சம்சியம், கருணையோடு இருத்தல், தபஸ், எப்போதும் பட்டினி கிடந்து தவத்தை உயர்த்தி கொள்ளுதல், கிருணா, அனைவரிடத்திலும் சமமான மனப்பான்மையோட இரக்கத்தோடே இருத்தல், திருஷ்யந்தே யத்திர நாகேந்திர சப்ராமண இதி ஸ்மிருதா. இவன் தான் பிராமணன்னு சொல்லப்படுறார். இன்னொரு தரமானா என்னன்னாங்கிறதுக்கு ஒரு தரம் படிச்சு விட்றேன். சத்தியம், தானம், க்ஷமாசீலம், ஆனுசம்சியம், தபஹ, கிருணா, இது எப்போதும் பிராமணனுக்கு இருக்க வேண்டியது. சரியா சொல்லிட்டியே. அவன் அறிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எது? பதில் சொல்றார், வேத்யம் சர்ப்ப பரம் பிரம்ம நிர்துக்கம் அசுகஞ்ச யத் யத்ர கத்வான சோச்சந்தி பவதः கிம் விவக்ஷிதம். எந்த இடத்தை அடைந்து விட்டால் அதை தவிர மத்தொன்று கண்ணில் படாதோ, எதை கேட்டால் அதை தவிர காது மத்தொன்னில் செல்லாதோ, எது சுகதுக்கத்தை தாண்டி சுகமாக மட்டுமே இருக்குமோ அந்த ஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் இருக்கும் பிரம்மம், அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதே பிராமணனுக்கு கடமை. எப்போ பேர்லேயே பிராமணன் இருக்கோ, பிரம்ம அணதி நயதீதி பிராமண, பிரம்மத்தையே அறிகிறான், அவனை நோக்கி நடக்கிறான்,
தன்னை அண்டியவர்களுக்கும் அந்த பிரம்மத்தை காட்டி கொடுக்கிறான். இப்படி இருக்கவன் தான் பிராமணன். நல்ல சுகதுக்கத்தை தாண்டி இருக்கணும், சுகம் மட்டுமே இருக்கணும். எந்த பிரம்மத்தை பார்க்கச்சே, எந்த ஒரு வஸ்துவை பார்க்கச்சே கண்ணுக்கு மற்றொன்று படாதோ, காதுக்கு மற்றொன்று கேட்காதோ, நெஞ்சு மற்றொன்றில் செல்லாதோ. இதை பற்றி உபனிஷத்தே சொல்கிறது. எத்திர நானியத் பஷ்யதி நானியத் ஸ்ருணோதி நானியத் விஜானாதி ச பூமா. பூமாதிகரணம்னுட்டு ஸ்ரீபாஷ்யத்தில் ராமானுஜர் எழுதும்போது பிரம்மசூத்திரத்திலே ஆச்சரியமான ஒரு பகுதி. பூமானா மிகச்சிறந்ததுன்னு அர்த்தம். எது பூமான்னு கேள்வி எழுந்துட்டே வந்தது. கடைசியாக எது தெரியுமோ பூமா? எதை கண்டபோது கண் மற்றொன்றில் செல்லாதோ, எதை கேட்டபோது காது மற்றொன்றில் செல்லாதோ, எதை நினைத்தால் நெஞ்சு மற்றொன்றில் செல்லாதோ, அது பூமா. அப்படியே திருப்பாணாழ்வார் தமிழ்படுத்தினார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணா. அமுதினை கண்டேன், இந்த கண்கள் மத்தொன்னினை காணா. மத்தொன்னனை காணான்னு திருப்பாணாழ்வார் பாடினார். அதையே தான் சாஸ்திரம் சொல்லிது பூமா. அதை தவிர மற்றொன்று கண்ணிலேயே படாதான். இதனால தான் வேதாந்த தேசிகன் திருப்பாணாழ்வாருடைய பிரபாவத்தை பற்றி சொல்லச்சே, காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்னி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பாண்பெருவாள் பாடல் 10 பழமறையின் பொருளென்னு பரவுகின்றோம். சாஸ்திரத்தினுடைய தேர்ந்த கருத்தை தான் திருப்பாணாழ்வார் பாடியிருக்கார். ஏனெனில் இதோ பூமாதிகரணத்தில் இருக்கிறதுன்னு ஆழ்வார் பாடியிருக்கார். ஆக அதுதான் ஒரு பிராமணனால் தெரிஞ்சுக்க வேண்டியது. சர்ப்பம் கேட்கறது 4 வர்ணத்தவர்களுக்கும் பொதுவான தர்மம் எது? இத்தனை பிராமண தர்மத்தை கேட்டுது. சாதுர்வர்ணியம் பிரமாணஞ்ச சத்தியஞ்ச பிரம்மச்சைவகி சக. எது 4 பேருக்கும் பொதுவானது? அதுக்கு இவர் பதில் சொல்ல போறார். யார் தன் தர்மத்தை பண்ணலைனாலும் தன் பதவி அவன் இழந்து விடுகிறான். அது பிராமணனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணனை கீதையில சாதிக்கிறார். 4 வர்ணங்களை சமுதாய மேம்பாட்டுக்காக நானே உருவாக்கினேன். அவரவர்கள் என்னென்ன செய்யணுங்கிறதையும் நானே பிரித்து கொடுத்தேன். ஆனால் ஒத்தருக்கொத்தர் உயர்வு தாழ்வு எதுவும் இல்லை அர்ஜுனா. எல்லாரும் அவரவர்கள் வேலையை பார்க்கட்டும், மோட்சத்தை அடையட்டும். அதுக்கும் பதில் சொல்லிட்டான். எதி தே தத்ருதோ ராஜன் பிராமண பிரசமீக்ஷதா விருதா ஜாதிஸ்ததாயுஷ்மன் கிருதிர் யாவன்ன வித்யதே. அது சரி. அப்போ 4 பேருக்கு 4ன்னு சொல்லிட்டியே, ஞானம் 4 பேருக்கு பொதுவா இல்லை பிராமணன் தான் சம்பாதிச்சுக்கணுமா? ஒருவேளை மற்ற வர்ணத்தவர்களுக்கு ஞானம் கிடையாதோ, ஆச்சார அனுஷ்டானம் இல்லையோ? என்ன அப்படி சொல்லிட்டீர்? ஞானம் எல்லாருக்கும் பொது. அதுக்கு மேலே தர்மபுத்திரன் சொல்றார், ஒரு 4வது வர்ணத்தவன் அதிக ஞானியாக இருந்தால் அவனை விழுந்து நமஸ்கரித்து பிராமணன் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதை தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடியிருக்கார். கொடுமினீர் கொழுமின் கொள்மின் என்று நின்னோடு மொக்க வழிபட வருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே திருமருவார்வன் என்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநிறத்துயிர்களெல்லாம் வெறுவரக் கொன்னு சுட்டி தீட்டிய வினையரேலும் அருவினை பயனதுய்யார் அரங்கமான் அருளானே வானுலா அரியலாகா வானவா என்பராகில் தேனுலான் துலபமாலை சென்னியா என்பராகில் ஊனமாயினகள் செய்யும் ஊனக்காரர்களேனும் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்னே. இன்னும் ரொம்ப ஆச்சரியமான பாசுரங்கள். அப்படிப்பட்ட 4வது வர்ணத்தவரோ வைஷ்யரோ அவ சாப்பிட்ட மிச்சத்தை பிராமணன் வாங்கிக்கலாம்ங்கிறார். ஒரு பெரிய பாகவதன் இருக்கார், ஆனால் அந்த பாகவதம் பிராமணனாக இருக்கலை. அந்த பாகவதம் சாப்பிட்டுட்டு அவருடைய உச்சிஷ்டம் இருக்கு பாருங்க, அந்த உச்சிஷ்ட தாராளமாக பிராமணன் வாங்கிக்கலாம், உண்டு. அதனால தான் திருக்கச்சி நம்பிகள் சாப்பிட்ட மிச்சத்தை பகவத் ராமானுஜர் தான் உண்ண வேண்டும்னு ஆசை கொண்டார். ஆனால் அது நடக்கலை. தேவபெருமானுடைய சங்கல்பத்தாலே அவர் ஏற்றுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். சாஸ்திரம் சனாதன தர்மம் இதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. அனைவரும் சமமானவர்கள், அனைவரும் மோட்சத்துக்கு அருகதை படைத்தவர்கள், எல்லாருக்கும் சாஸ்திர அபியாசம் பண்ண வேண்டும். அது வடமொழி மறையாக இருக்கட்டும், தென்மொழி மறையாக இருக்கட்டும். ஆகவே 4 வர்ணத்தவர்களுக்கும் பெருமை உண்டு. ஞானத்தை பெறணும், ஞானத்தை கொடுக்கணும். ஏன் இப்பேற்பட்ட சுவாமி நம்மாழ்வார் வேளாளர் குலத்தில் தான் பிறந்தார். அவரை பின்தொடர்ந்து தான் நாதமுனிகள் ஆள வந்தார். மேற்கொண்டு ராமானுஜர். இத்தனை பேர் அந்த வேளாளரை பின்தொடர்ந்து தான் இன்னி வரைக்கும் போயிருக்கா. இத்தனை வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் தலைவர்னு ஒத்துக்கிறதே அவரே. இதை சொன்னோன்னு வச்சுங்க, உடனே இது ஒரு உண்மை இருக்கும் இல்லையோ, அதனால் அது ஏற்றுக்கிறதுக்கு மனசு இருக்காது. அன்னைக்கு மனு தர்ம சாஸ்திரம் எழுதி வச்சுட்டு இன்னைக்கு ஆழ்வார் இருக்கார், திருமங்கி ஆழ்வார்னு சொன்னால் இது பொய்ப்பித்தலாட்டம் அப்படின்னு அடுத்து உடைய ஆரம்பிப்பா. அதுவும் நாங்கள் தான் எழுதி வச்சுருக்கோம், இதுவும் நாங்கள் தான் எழுதி வச்சுருக்கோம். 6 மறுத்தாப்போ அந்த மனு பிராமணரே இல்லை. முதல்ல அதையே தெரிஞ்சுக்கலையே.
என்னமோ மனு பிராமணர்னா அவர் க்ஷத்திரியர், அவர் எழுதி வைத்ததெல்லாம் க்ஷத்திரியர்களுக்குன்னுட்டு. அதனால் புரியாத பலரும் பேசிட்டு இருக்கலாம். நாம தெளிவாக இருக்கணும். நீங்கள் இத்தனை பேர் இங்கே வந்திருக்கீங்களோ இல்லையோ, நாளைக்கு வெளியில் போகிறச்சே நம்மளை குழப்பறதுக்கு 4 பேர் வருவா. நீங்கள்லாம் மகாபாரதம் போயிட்டு வந்தீங்களே, அதில் எவ்வளவு குற்றங்குறைகள்லாம் இருக்குது தெரியுமோ? என்னென்ன இடத்துல யாரையோ கல்யாணம் பண்ணிட்டா தெரியுமோ? யாருக்கோ குழந்தை பிறந்தது தெரியுமோ? இதெல்லாம் உங்கள் ஹிந்து தர்மத்தில் இருக்கிற ஆபத்துன்னு ஆரம்பித்து விடுவா. நீங்கள் 32 நாள் கேட்டால் கூட மறந்து போயிடுவேன். அவள் இந்த ஒரு வார்த்தையை சொன்ன உடனே, ஆமாண்ணா ஏதோ விஷயம் இருக்குது, அதனால தான் அவர் சொல்கிறாருன்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையோ. ஒரு விஷயமும் இல்லை, அவருடைய சுயலாபம் தான் இருக்குது. இதை தவிர எந்த விஷயமும் இல்லை. அப்பேற்பட்ட வேதவியாசரும் லோமசரும் துர்வாசரும் பார்த்து நமக்கு எழுதி வச்சிருக்க. அவள்லாம் நம்ம எங்கே இருக்க போகிறோம் தெரியுமா? நம்ம பிராமணனா க்ஷத்திரினான்னு அவளுக்கு தெரியுமா? ஏதுன்னு தெரியாது. ஞானம் ஞானம் ஞானம், அது ஒன்றோடு தான் அவர்கள் வாழ்ந்திருக்கா. அதனால் நீங்கள் தயவுசெய்து நன்கு அடிப்படையில் புத்தியை வளர்த்துண்டு ஆதாரபூர்வமான அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் பதில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பதில் தெரியலையா கேட்டு தெரிஞ்சுப்போம், அதுதான் நிலைமை. தவிர எனக்கு பதில் தெரியலேங்கிறதுக்காக புறத்தியார் சொல்கிறது உண்மையாயிடாது. எனக்கு தெரியல இல்லைன்னா இவ்வளோ பெரியவா எழுதி வச்சிருப்பாளா சுவாமி? நாங்கள் வந்திருக்கிற சம்பிரதாயத்தில் ரொம்ப பெரியவாள்லாம் இருந்திருக்கா, அவள் சரியாகத்தான் சொல்லியிருப்பா. நீர் இன்னைக்கு சொன்னதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது, கொஞ்சம் அவகாசம் கொடுன்னு கேட்டுன்னு வரேன். இதுதான் நியாயமாக இருக்குமே தவிர நீ சொன்னேங்கிறதுக்காக சரின்னு தலையாட்டின்னு போட முடியுமா சொல்லுங்க? சொல்கிறாரு, 4 ஜாதிரத்ர மகாசர்ப்ப மனுஷத்வே மகாமதே சங்கராத் சர்வவர்ணானாம் துஷ்பரீட்சேதி மேமதி. இந்த சாதியை பற்றி லோகமே ரொம்ப குழம்பி போய் கிடக்கு, இப்போ நான் சரியாக சொல்கிறேன் அப்படின்னு தர்மபுத்திரர். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் இதன் ஆதாரத்தில் தான். அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை நன்னா படித்து பார்த்துட்டோம்னால் நமக்கு எந்த சந்தேகமுமே வராது. அதுக்கப்புறம் அது கேட்கறது, சத்தியத்தை விட தானம் வசந்ததா, தானத்தை விட சத்தியம் வசந்ததா? இவர் பதில் சொல்கிறார், சில இடத்துல சத்தியத்தை விட தானம் வசந்தது மகாபலியின் இடத்துலேருந்து தெரிஞ்சுட்டேன்னார். சில இடத்துல தானத்தை விட சத்தியம்தான் வசந்தது தசரதன் இடத்துலேருந்து தெரிஞ்சுட்டேன்னார். அப்போ இதை ஒத்தொத்தரும் சொன்னா அவாவா கதையை யோசிச்சு பாருங்க. சத்தியத்தை விட தானம் வசந்தது, எனக்கு ராஜ்யமே போனாலும் சரி மகாபலி வாமனனுக்கு கொடுத்தே தீருவேன்னார். தானத்தை விட சத்தியம்தான் ரொம்ப வசந்தது, ராமனே காட்டுக்கு போனாலும் கொடுத்த சத்திய வாக்கியத்தை மீற மாட்டேன்னு விட்டார், அது தசரதனிடத்துலேன்னு தெரிஞ்சுட்டேன். அகிம்சையை விட பிரியமான பேச்சு தான் உயர்ந்தது. அகிம்சையா பிரியமாக பேசுகிறதா? அகிம்சையும் வேணும், பிரியமாக பேசணும். ஆனால் பிரியமாக பேசுறது இன்னும் முக்கியம். ராமனிடத்துலேருந்து கற்றுட்டேங்கிறார். ஏன்னா ராமன் எப்பவும் பிரியவாதீச்ச ராகவா, பிரியமாக தான் பேசுவார், மஞ்சுவாக தான் பேசுவார், யாரும் மனங்கோடமடி பேச மாட்டார். இல்லை பிரியமாக பேசுகிறத விட அஹிம்சை தான் ரொம்ப முக்கியம். பேச்சினால் என்ன சுவாமி பிரயோஜனம்? இப்போ அஹிம்சை வேணும். யார்கிட்ட கண்டோ? சீத்தை பேசினாலும் இல்லையோ. இந்த ராட்சசிகள் மொத்த பேரையும் ஹனுமான் கொன்னுடணும்னு சொல்கிறார், ஆனால் ஒத்துக்கலையே. அவர்களெல்லாம் கொல்லக்கூடாது. பாபானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கம காரியம் கருணமார்யேன ந கஷ்டின் நாபராத்தியதி என்று சீதை ராட்சசிகளை காத்து கொடுத்தாள். ஆகவே இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னார். பாத்ரே தத்வா பிரியான் யுக்த்வா சத்யமுக்த்வாச்ச பாரத அஹிம்சா நிரத ஸ்வர்க்கம் கச்சேதிதி மதிர்மம. கடைசியாக பாம்பு கேட்கறது, யார் சொர்க்கத்துக்கு போவான்னு சொல். இந்த 3 குணம் இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிடலாம். 1 பாத்ரே தத்வா பிரியாணி, நிறைய தானத்தை கொடுக்க வேண்டுவாளுக்கு கொடுக்கணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், அதை பற்றி கவலைப்படாமல் தானம் பண்ண வேண்டும், பண்ணால் சிறந்தது. சத்தியமுக்துவா, சத்தியமே பேச வேண்டும், தானம் பண்ண வேண்டும், சத்தியம் பேச வேண்டும். அஹிம்சா நிரதா, எந்த ஜீவராசிக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. இந்த 3 விடாமல் பண்ணின்று உயர்ந்த லோகம் உனக்கு திண்ணம் அப்படிங்கிற திருப்பி சொல்கிறா. நன்னா அது புரிஞ்சு கொடுத்துப்போ பாம்புக்கு எல்லா விடையும் கிடச்சி போச்சு. நல்ல வேளை நகுஷ மன்னவனான நான் ரொம்ப சிரமப்பட்டுருந்தேன். இப்போ நீ என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன். அப்படி ஒரு 4-5 கேள்வி மட்டும் சொல்லியிருக்கேன், அங்கே 40 கேள்வி இருக்குது. 40 கேள்விக்கு 40 பதில் சொல்லியிருக்கார். 6க்கு எப்போ பொழுது இருக்குமோ அவசியம் நிதானமாக படித்து கொள்ளவும். அதுக்கப்புறம் தர்மபுத்தனிடத்தில் விடை பெற்று கொண்டு தைதீப்பியமான ஒளி படைத்த ஒரு ஆத்ம ஜோதிஷு மேல் நோக்கி புறப்பட்டது. அதில் ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு. நகுஷன் அவர் சபிக்கும் போது கீழே போய் கிடப்பே, தர்மபுத்திரன் அந்த பக்கமாக வருவார். அவர் காலால் இடரப்பட்டு அவர் பதில் கூறின பிற அந்த பாதஸ்பரிசத்தால் நீ மோட்சம் விடுவாய். அதனால் அவருக்கு சாப மோட்சம் அடைந்தது. அத்தோட அந்த சரித்திரம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் மார்க்கண்டேய சமாஸ்யா பருவ, ரொம்ப நீண்ட பருவ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மார்க்கண்டேய சமாஸ்யா பருவா. சமாஸ்யானா கூட உட்காந்து உரையாடல்னு அர்த்தம். மார்க்கண்டேயர், பஞ்சபாண்டவர்கள், திரௌபதி, கிருஷ்ணன், சத்யபாமா எல்லாரும் உட்காண்டிருக்கா. கண்ணனும் சத்யபாமையும் வந்திருக்கா. எல்லாம் காட்டில் இப்போ
ஒன்றும் நாடும் இல்லை, நகரமும் இல்லை, நாற்காலியும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் அரச மரமும் ஆலமரமும் நிழல். அங்கே தான் இனிமே இல்லை. அத்தனை அர்த்தங்களையும் கொட்டியிருக்கார் வேதவியாசர். கண்ணனு சத்யபாமியும் வந்தார்கள். எல்லாரும் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் கொடுத்து பூஜிக்கிறா. அவள்லாம் சேர்ந்து உட்காந்து பேசுறது. துவைத்தவனத்திலேருந்து இவா காமிய கவனத்துக்கு வந்துவிட்டா. வந்தவர்கள் அனைவரும் இங்கே சந்திச்சுக்கிறா. அப்போ ஓர் உரையாடல். கிருஷ்ணன் சத்யபாமா பேசின்னு இருக்கா, மார்க்கண்டேயர் சொன்னதை பேசிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்தது திரௌபதிக்கும் சத்யபாமைக்கும் உரையாடல். அப்போ தான் சத்யபாமை கேட்குறா, திரௌபதி நீ எப்படியோ 5 பேரையும் திருப்தியாக வச்சுருக்கியே, எங்களுக்கு ஸ்திரீ தர்மம் என்னான்னு சொல்லு. ஒரு பதிவிரத்தை எப்படி நடந்துக்கணும், ஸ்திரீ எப்படி நடந்துக்கணும்னு அவள் 2 பேரும் பேசிக்கிறா. அதில் ரொம்ப முக்கியமாக திரௌபதி சொன்னது, வீட்டை சுத்தமாக வச்சுப்பேன், பாத்திரத்தை சுத்தமாக வச்சுப்பேன், அதனால தான் நான் நன்னா இருக்கேன் என்ன பழிச்சுன்னு அவளே பதில் சொல்லிட்டா. கீழே ஒரு நாள் ஒரு கதை மேலே பார்க்க போகிறேன்னு சொன்னேன்னு இல்லையோ, துர்வாசர் வந்தார், பாத்திரம் சுத்தமாக இல்லாத இருக்கவே தான் தப்பிச்சா. அதுவும் இருக்குதுன்னு வச்சுங்க. அதனால் பொதுவாக பார்த்தா பாத்திரத்தை நன்னா தேய்ச்சி விடணும், துணிமணிகள்லாம் இறஞ்சி கிடக்கக்கூடாது. எப்போதும் அலங்கரித்து பெருமானுக்கு ஆராதனம் பண்ணுற அந்த அழகான தரிசனத்தோடு இருக்க வேண்டும். தப்பான பேச்சுகள் பேசக்கூடாது. எப்போதும் தேவையற்று வெளியில் போய் நின்றுட்டே இருக்கக்கூடாது. இப்படி இருந்துவிட்டால் ஸ்திரீ தர்மம் ஓரளவு செய்யப்படும். நம்ம கிரகத்தில் இருக்கிற பெருமாளை ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அவருக்கு எப்போதும் துளியும் வயிறு வாடாமல் ஒரு நாள் கூட நைவேத்தியம் கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஸ்திரீக்கு இருக்கிற கடமை. குழந்தைகளை பக்தர்களாக வளர்க்க வேண்டியதும் ஸ்திரீக்கு இருக்கிற முக்கிய கடமை. இது எது கடமைன்னு மேலே சொல்ல போகிறார், அது பார்ப்போம். முதல்ல மார்க்கண்டேய ஆஸ்யா பருவ அவர் எல்லாரோடும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். திரௌபதி, சத்யபாமா, பாண்டவர்கள் எல்லாரும். அப்போ கண்ணனை பற்றி கண்ணனே யுதிஷ்டிரனை கொண்டாடி பேசுகிறார். தர்மப்பர பாண்டவ ராஜ்யலாபாத் தஸ்யார்த்தம் ஆகுஸ்தவ ஏவ ராஜன் சத்யார்ஜவாபியாம் சரதாஸ்வதர்மம் ஜிதஸ்வயாயாஞ்ச பரஸ்ச லோகா. நீ என்னமோ காட்டில் இருக்கேன்னு நினைக்காத தர்மபுத்திரா, நீ அனைத்து லோகத்தையும் சத்தியத்தாலும் தர்மத்தாலும் ஜெயித்திருக்கிறாய். பார்க்கிறவர்களுக்கு நீ காட்டில் இருக்கேன்னு தோணும், இல்லை, நீ சிறந்த நாட்டில் இருக்கிறாய். இப்போ நாட்டில் இருக்கிறவர்கள் தான் காட்டில் இருக்கார்கள். தானஞ்ச சத்தியஞ்ச தபஸ்ச ராஜன்னு ஸ்ரத்தாச்ச புத்திஷ்ச க்ஷமா திருதிஷ்ச. உங்ககிட்ட எந்தெந்த நல்ல குணங்கள்லாம் குடிகொண்டிருப்பார், இதை பார்த்து பார்த்து ஓரொரு மனுஷனும் கடைப்பிடிக்க வேண்டும். தானம், சத்தியம், தவம், ஸ்ரத்தை. ஒரு விஷயத்தை ரொம்ப ஈடுபாட்டோடு செய்வரான். நம்ம ஏனோ தானோன்னு பண்ணுறோம் பாருங்க. ஒன்றது பெருக்கணும்னா கூட நல்லா அழுத்தமாக முதல்ல பெருக்கணும். அது கூட இல்லை, இப்படி எத்தையோ பண்ணியிருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ எல்லாம் பெரிய குச்சியை வேறு கையில் கொடுத்தா. முன்னாடியெல்லாம் தொடப்பம் சின்னதாக இருந்தது, கொஞ்சம் குனிஞ்சு நன்னா அழுத்தமாக பெருக்கியிருந்தோம். இப்போ எல்லாமே ரொம்ப பெருச்சு. ராமனுக்கு ஷாருங்கவில் எவ்வளவு பெருச்சோ அதை போல் நம்ம கையில் நீண்டதாக குச்சி கொடுத்துட்டாள்னா அப்போ குனியவே வேண்டாம். அப்படி 2 தொடைக்கிறோம். இப்படி போகிறதுக்குள்ளே அந்த அழுக்கு இப்படியே வந்துடுறது. அது என்ன வீட்டை விட்டு வெளியில் போனான்னா ஒரு இடத்துல ஒன்று ஒழுங்காக இல்லைன்னு சொன்னால் எடுத்து வெளியில் போடணும். ஆனால் நம்ம இந்த குப்பை தொட்டிலேருந்து அந்த குப்பை தொட்டிக்கு மாற்றிப்போம், அந்த குப்பை தொட்டிலேருந்து இந்த குப்பை தொட்டி மாற்றிப்போம். இப்படி தான் நம்ம ஓட்டின்னு இருக்குமே தவிர அப்படி அல்ல. ஒரு அழுக்கு இருந்ததுன்னா வீட்டை விட்டு வெளியில் போகணும் இல்லையோ. எதை அழுக்குன்னு சொல்கிறேன், ஈர்ஷ்யா ரோஷவ் பகிஷ்கிருத்திய. இந்த சீதை ராவண இடத்துல சொல்கிறா, கோபமும் அதே சமயம் ஈர்ஷ்யா பொறாமையும் உள்ளத்தில் இருந்தால் உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு எடுத்து வெளியில் போடணும். ராவணா, நீ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு அழுக்க மாற்றிக்க பார்க்குற கூடாது. அழுக்குன்னு இருந்தால் வீட்டை விட்டு வெளியில் தான் போக வேண்டும். அதனால் சொல்கிறார், ஸ்ரத்தா ச புத்திஷ்ச க்ஷமா திருதிஷ்ச. நம்ம மெழுகினாலும் பெருக்கினாலும் கோலம் போட்டாலும் ஸ்லோகம் சொன்னாலும் ஸ்தோத்திரம் சொன்னாலும் இப்போ உபன்யாசம் கேட்டாலும் உபன்யாசம் சொன்னாலும் எதுவாக இருந்தாலும் ஈடுபாடு வேண்டும். எந்த செயலில் ஈடுபடுறோமோ எப்போ ஈடுபாடு வரும் தெரியுமோ, அந்த செயல் எனக்கு பிடிச்சதாக இருந்தால் தான் ஈடுபாடு வரும். எனக்கு பிடிக்க பிடிக்க ஈடுபாட்டோடு செய்வேன். அப்போ பக்தி பண்ணுறோம், கோவிலுக்கு போகிறோம், விளக்கரிக்கிறோம், ஸ்தோத்திரம்லாம் சொல்கிறோம்னா அந்த விஷயம் புருஷார்த்தங்கிற புத்தி வரணும். பகவான் எனக்கு புருஷார்த்தம், அவர் தான் பிராப்பியம், அவருக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் எனக்கு உகந்தது என்கிற எண்ணம் வளர்ந்தால் தான் அது பிடிக்கும். பிடிச்சாதான் ஈடுபாடு வரும். நம்ம பிடிக்காத விஷயத்தில் குழந்தைகளை பார்த்து ஈடுபடுன்னா ஈடுபடவே மாட்டான். அப்போ நம்ம அதை விட்டுடணும். அவளுக்கு அந்த ஈடுபடு குத்திகிட்டே இருக்கக்கூடாது, வெறுப்பு வந்துடும். அப்போ அதை விட்டுட்டு ஈடுபாடு வர்றதுக்குண்டான கதைகளை சொல்ல ஆரம்பிக்கணும். ஈடுபாடு வர்றதுக்குண்டான சூழ்நிலைகளை உருவாக்கணும். பொறுமையாக இருக்க வேண்டும். எல்லாத்த விட முக்கியம். இந்த நாளில் குழந்தை வளர்த்து அவள் அந்த பக்தின்னு பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும். என்ன சின்ன வயசில் ஓஹோன்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஆனால் நடுவில் இந்த 16, 18, 20 வயசு ஆன உடனே யாருக்குமே ஒரு உதறல் வந்து விடுறது. அவளுக்கு என்னமோ உடம்பே அப்படி அதிர்றதான்னு தெரியல. உலகம் முழுக்க ஒரு பக்கத்தில் போயிட்டு இருந்துச்சு, நம்ம பிடிச்சி பக்தின்னு எடுத்துருந்தோம்னா லோகமே எங்கேயோ போகிறது. அப்போ அதை சரிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆனால் சின்ன வயசில் நம்ம போட்ட விதை வீணாக போகவே போகாது. அது அப்படியே ஒரு 40, 45 வயசுக்கு திரும்பி வரும். அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு சூன்யம் தெரியும்.
பொண்ணு பிள்ளையெல்லாம் கல்யாணம் ஆகிடும், இல்லை படிக்கிறதுக்கு வெளியில் போயிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. 20 வருஷமாக என்ன பண்ணியிருந்தேன்னு அப்போ தான் யோசிப்பான். யோசிக்கிறச்சே ஏதோ ஒரு ஸ்லோகம் யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்மான்னு காதல பட்டாப்பில் இருக்கே, அந்த ஸ்லோகத்தில் என்ன இருக்குதுன்னு 2 தடவை சொல்லச்சே சரின்னு ஒரு புஸ்தகத்தை அடிக்கிறான், படிக்கிறான், 4 பேர்கிட்ட போய் கேட்குறான், என்ன ஆச்சோன்னு தெரிஞ்சுக்கிறது, திரும்ப பிடிச்சிடணுமோ இல்லையோ. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஆனால் அப்பா அம்மாவை கேட்டால் சொல்லுவா, சாமி அது வரைக்கும் நாங்கள் இருக்கணுமே, கவலைப்பட வேண்டாம், பகவான் இருக்காரு, நம்ம இருக்கணுங்கிற தேவையில்லை. இப்போ அவன் என்ன நம்மக்கிட்ட பக்தி பண்ணியா மோட்சத்துக்கு போகிறான், அவர்கிட்ட பக்தி பண்ணி தான் போகிறான். இந்த தெளிவு நமக்கும் வேணும். இல்லை நாங்கள் கண் பார்த்து பக்தாளாக இருக்கக்கூடாதான்னா இதே கவலை தானே நம்ம அப்பாவும் நம்மகிட்ட பட்டார். அப்போ நாம் அவளை பற்றி இந்த கவலைப்பட மாட்டோமான்னா நம்ம விஷயத்துக்கு என்ன பட்டமோ அதே தான் பிள்ளைகளும் பட போகிறா. அப்போ ஆர் மாமியார்கிட்ட எப்படி நடந்துருக்காளோ அவள் மாமியார்கிட்ட அப்படி தானே இருந்திருப்பா. இது நமக்கே எல்லாரும் தெரிஞ்சது தானே. இப்போ ஆகவே நான் பார்க்க வேண்டியது தானஞ்ச சத்தியஞ்ச தபஸ்ச ராஜன்னு ஸ்ரத்தாச்ச புத்திஷ்ச க்ஷமா திருதிஷ்ச. எடுத்த காரியத்தில் உறுதி இருக்கணும், புத்தியில் தெளிவு இருக்க வேண்டும், க்ஷமா பொறுமை காக்க வேண்டும். அவாப்பிய ராஷ்டிராணி வசூனி. இந்த குணத்தோட நீ இருக்கிறே தர்மபுத்திரா, உனக்கு ராஜ்யம் கிடைக்காம போகவே போகாது. கண்டிப்பாக அனைத்து நீ தான் ஆள போகிறாய். இது நீ இப்போ காட்டில் இருக்கியா இல்லையாங்கிறத பொறுத்து இல்லை நாடு, உன் இடத்துல இந்த குணங்கள் இருக்கா இல்லையான்னு பொறுத்து தான் நாடு. எவ்வளோ தெளிவாக சொல்கிறார். ஆனால் இது நம்ம மனசுக்கு எட்டவே எட்டாது. நாம் நினைக்கிறது பலம் இருக்குது, கத்தி இருக்குது, சண்டை போடலாம், நாடு இருக்குது, ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் கண்ணன். அதெல்லாம் நாட்டை பெற்றுக் கொடுக்க போதில்லை தர்மபுத்திரா. நான் சொன்ன இந்த குணங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, இந்த குணம் இருக்கிறவன் நாட்டை அடைந்தே தீருவான். ஏனெனில் இப்படிப்பட்டவன் தன் ஆள்றத்தை தான் பூமி விரும்புகிறாள்ங்கிறார் கண்ணன்.